ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு சேனல் லண்டன் பாஸ்கரன். நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நான் நல்ல சிறப்பாக சந்தோஷமாக இருக்கிறேன். இன்றைக்கு ஒரு அதிரடியான ஒரு வீடியோவில் உங்களுக்கு உடனே வந்து சந்திக்கணுன்றதுக்காண்டி ஒரு வீடியோ. இன்றைக்கு ஒரு கபேஜில் இன்றைக்கு ஒரு சலாட் மாதிரி ஒன்று போட்டு காட்ட போகிறேன். நான் முதல் போட்டிருப்பேன், அநேகர் நல்லா விரும்பி சூப்பராக இருக்குன்னு சொன்னதால் ஏன் அதை நான் யூடியூப்பில் போடக்கூடாது, இந்த சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் அதை நான் பார்க்கக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த வீடியோவை நான் எடுக்க போகிறேன். இந்த வீடியோவை நான் உங்களுக்கு செய்து காட்ட போகிறேன். நீங்களும் பார்த்து இது எப்படி இருக்குன்னு நான் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை யாராவது இன்றைய தான் முதலாக பார்ப்பீங்களா மறக்காமல் என்னை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க, அந்த பெல் பட்டனை தட்டி விடுங்க, என்னை லைக் பண்ணுங்கள். வாங்க மக்களே, வீடியோக்குள்ள போகலாம். ஓகே மக்களே, இது இங்கே பாருங்கள். எனக்கு பாதி கேபேஜ் காணுமன்றதுக்காண்டி நான் பாதி கேபேஜை எடுத்து வச்சுக்கிறேன். அதுக்கு ஒரு டொமாட்டோ, தேவையான அளவுக்கு க்ரீன் சில்லி, தேசிக்காய், ரெட் ஓனியன், இதை வச்சு தான் நான் இந்த தயிரும் இருக்குது, உப்பும் போடணும். இதை வச்சு தான் நான் உங்களுக்கு ஒரு எளிமையான முறையில் எப்படி அந்த கேபேஜில் சலாட் செய்து எப்படி சாப்பிட்றன்றதை காட்ட போகிறேன். விட்டு வம்பாங்க மக்கள், எல்லாம் எடுத்து வச்சு போட்டுப்பேன். இதுக்குள்ளே அடுத்தது இதை அப்படி எடுத்து போட்டு இதை இஞ்சால வச்சு போட்டு இதை வட்டி போட்டு பாருங்கள், வடிவாக பாருங்கள். இந்த இது இவ்வளோ சின்னதாக வெட்டும். இதை நீங்கள் எவ்வளோ சின்னதாக வெட்டுறீங்களோ அவ்வளோத்துக்கு டேஸ்ட், எவ்வளோத்துக்கு இதை பெருசாக வெட்டுறீங்களோ அவ்வளோத்துக்கு டேஸ்ட் கம்மியாக தான் இருக்கு. இதை எடுத்துட்டு இதை இஞ்சாவதுக்கு வச்சு போட்டு இதில் ஒரு கொஞ்சம் பகுதியை எடுத்து இப்படி மட்டைக்கு வச்சுக்கொண்டு வெற்றில் தான் இருக்குது காசு. இதை செய்து சாப்பிட்டா உடம்புக்கு நல்ல. அதே நேரத்தில் சாப்பாட்டோட மட்டன் கறி, சிக்கன் கறி, வெஜிடபிள் கறிகள் சமைச்சு அதோடு சேர்த்து நீங்கள் இதை சாப்பிடும்போது நல்ல ஒரு டேஸ்ட் இருக்கும். இப்போ தயிரும் போடலாம், மைனஸும் போடலாம், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி. ஆனால் தயிருக்கு தான் நல்ல இருக்கும். தயிர் இல்லாமையும் சாப்பிடலாம். உங்களுக்கு தயிர் உங்களுக்கு அலர்ஜிக்காதுன்னு சொன்னால் தயிர் இல்லாமல் கூட தேசிக்காய் அப்படி எல்லாம் போட்டு செய்யலாம். சரிங்களா? இனி இதை இஞ்சா தூக்கி வச்சு போட்டு இந்த சைடு சரியான டேஸ்ட் பாருங்க. இதை எப்படியும் வச்சு வாட்டலாம். வட்டி முடிச்சாச்சு. இனி இதை எடுத்து இந்த கிண்ணத்துக்குள்ளே நாங்கள் போடுவோம். சரியோ? ஓகே, சின்னதுக்குள்ளே போட்டுட்டு இது மெட்டதில் வெட்டுவோம். இப்போ என்னண்டா கொரியண்டால் கொஞ்சோண்டு போடுவோம். கொரியண்டாலும் போட்டாலும் அதுவும் நல்ல ஒரு ஃப்ளேவரை கொடுக்கும், நல்ல ஒரு டேஸ்ட். சாப்பிடும்போது வாய்க்க கொண்டு போகும்போது அதுக்கும் நல்ல டேஸ்ட் ஆகும். அதுக்கு பிறகு தக்காளி பழத்தை நான் கழுவி எல்லாம் வச்சிருக்கிறேன். இப்படி எடுத்து அதையும் நல்ல மெல்லிசாக வைப்பேன். ஓகே, தக்காளி பழத்தை போட்டாச்சு. அடுத்தது ஓனியன் எப்படியான பகுதியை எடுத்து போட்டு அதுக்கும் இதே மாதிரி தான் நல்ல மெல்லிசா விட்டுங்க.
பேசிக்கான ரெஸ்டாரண்ட்டில் வேலை செய்கிறபடியாக தான் நான் இப்படி கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வெட்டுறது. பழகிட்டா ஈஸியாக வெட்டலாம். ஈக்கல் மாதிரி இங்கே வேறு இது ஈக்கல் மாதிரி இருக்குது பார்த்தீங்கன்னா, அப்படி இருக்கணும். அப்போ தான் சாப்பிடக்க நல்லா இருக்குது. அதுக்கு பிறகு பச்சை மிளகாய் 2 பச்சை மிளகாய் நான் போட போகிறேன். பச்சை மிளகாய் போட்டாச்சு. அதுக்கு பிறகு தேசிக்காய் 2 வெட்டி வெட்டி போட்டு அதுக்கும் கொஞ்சம் அந்த மணத்துக்கு போட இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். தயிர் போட்டாலும் தேசிக்காய் போடுறதுல ஒரு டேஸ்ட் இருக்குது. உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு இங்கே பாருங்க, எனக்கு இவ்வளோ தான் தேவை. தேவையான அளவுக்கு உப்பு. அதுக்கு பிறகு ஒரு தேசிக்காய் அப்படியே நான் இந்த நல்ல மணமாக இருக்குது புளிஞ்சு விடையே ஒரு பாதி தேசிக்காய் அப்படி போட்டிங்கன்னா ஓகே. இப்போ என்னண்டா எல்லாம் வெட்டி தேசிக்காய் புளி உப்பு வெங்காயம் தக்காளி பழம் சில்லி எல்லாம் போட்டாச்சு. இதை மிக்ஸ் பண்ணுறதுக்கு எனக்கு இது சரி வராது, இது கொஞ்சம் சின்ன இருக்கிறபடியா நான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் இதை நான் இதுக்குள்ளே கொட்ட போகிறேன். கொட்டி போட்டு இதுக்குள்ளே மிக்ஸ் பண்ணால் நல்ல சௌகரியமாக மிக்ஸ் பண்ணலாம். பார்த்தீங்களா? இப்போ இதுக்குள்ள நான் தேவையான அளவுக்குன்னா எங்களுக்கு விரும்பின அளவுக்கு இந்த ஒரு 2 கரண்டி போட்டுட்டா கரெக்டாக இருக்கும். அது கூட போட்டாலும் இதாக இருக்கும். இங்கே நல்லா மிக்ஸ் பண்ணி போட்டு இந்த கிட்ட வந்திருக்க காட்டுங்க, நல்ல கலர்ஃபுல்லாக நல்லா இருக்கு. இங்கே வரீங்க தக்காளி பழம் ஒரு பக்கம், அந்த மல்லியில் ஒரு பக்கம், எல்லாம் சேர்ந்து நல்ல டேஸ்ட். எல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டீங்களா? இப்போ நாங்கள் டேஸ்ட் பார்ப்போம் அப்படி இருக்கானே. எல்லாம் நான் போட்ட அளவுக்கு இந்த தேசிக்காய் அந்த உப்பு எல்லாம் கலாபியா அட்டகாசமாக இருக்கு. ஹலோ மக்களே, ஒரு சிறப்பான ஒரு சலாட் உண்டு. ரெட் ஆனியன் ரெட் கேபேஜ், கிரீன் சில்லி, டொமாட்டோ எல்லாம் போட்டு ஒரு சூப்பரான ஒரு அதிரடியான, இப்போ வீட்டாராவது பர்றீனம் என்று சொன்னால் டப்புனு போடுற அது மாதிரியான ஒரு செட்டிங் பண்ணி சூப்பரான ஒரு சலாட் ஒன்று செய்தாச்சு. உண்மையில் சொல்கிறேன், நான் இதுக்கு இந்த வீடியோ காட்டுறதுக்கு முதல் நான் செய்து அநேகருக்கு இதை பிடிச்சி போய் ரொம்ப ஆசைப்பட்டவே நல்லா இருக்குது இது எப்படி செய்தீங்க, சூப்பராக இருக்குது எப்படி செய்தீங்கன்னு கேட்டு அதுக்காண்டி தான் நான் இந்த வீடியோ போடுறேன். ப்ளீஸ் மக்களே, மறக்காமல் நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், இது எப்படி இருந்தது, நல்லா இருந்ததான்னு கேட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை யாராவது நீங்கள் முதலாக நீங்கள் பார்ப்பீங்களா இருந்தால் மறக்காமல் என்னை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்னை லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க, பெல் பட்டனை தட்டி விடுங்க. ஓகே மக்களே, இன்னும் ஒரு அதிரடியான ஒரு வீடியோவில் அதி சீக்கிரமாக உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்பவர் உங்கள் அன்பு நிறைந்த பாஸ்கரன் மக்களே.